விஜய் அவர்கள் அவருடைய அஃபிடவிட்ல அவர் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. என்னன்னு, நான் வந்து கோகிலாம்பாள் அப்படின்னு ஒரு அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபாய் கடனா கொடுத்துருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. யாருப்பா அந்த கோகிலாம்பாள், புதுசா இருக்கே அப்படின்னு நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா, கோகிலாம்பாள் அறக்கட்டளை அப்படின்ற அந்த அறக்கட்டளை வந்து அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. அவங்க வந்து ஒரு கல்வி நிறுவனமும் வச்சிருக்காங்க. இந்த கல்வி நிறுவனத்துக்கு விஜய் வந்து 20 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. லிட்டரலா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு இன்வெஸ்டரா அவரு உள்ள பூந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோகிலாம்பாள் அறக்கட்டளை வந்து நீட் கோச்சிங் சென்டரும் ஐஐடி கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நீட்டுக்காகவும் ஐஐடிக்காகவும் படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு நல்ல வியாபாரம் அப்படின்னு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த அறக்கட்டையில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதெல்லாம் பண்ண தப்பு இல்லை. ஆனா இது அவர் எந்த காலகட்டத்தில் பண்றாருதான் நம்ம கவனிக்கணும். எந்த காலகட்டம்னா, நீட்டுக்காக ஒரு மாணவி தற்கொலை செய்து இறந்து போனாங்க. அவங்களுடைய டாக்டர் கனவை இழந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நீட்டுன்ற ஒரு எக்ஸாம் ஒரு பொண்ணோட உயிரையே பறிச்சிருச்சு. ஒரு பொண்ணு நிறைய பேருடைய உயிரை பறிச்சது. அதுல போன முதல் உயிர் வந்து அனிதாவுடைய உயிர் தான். அந்த அனிதாவுடைய இறப்பு வந்து நம்ம யாராலுமே ஏத்துக்க முடியல. விஜயும் போய் உட்கார்ந்தாரு, அவங்க குடும்பத்தை பார்த்தாரு, அவங்க அப்பா கிட்ட பேசினாரு. பாத்தீங்களா விஜய் வந்து நீட்டை எதிர்க்கிறாருன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஜயோட படத்துலயும் நீட்டை எதிர்த்தாங்க. ஓகே, இதெல்லாம் எதிர்க்கிறாங்களே, மாசு விஜய் சூப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம்னா, அனிதாவோட அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை தான் இந்த கோகிலாம்பாள் அறக்கட்டளை. அனிதாவோட இறப்புக்கு அப்புறம் தான் விஜய் 20 கோடி ரூபாவை அந்த அறக்கட்டளை இன்வெஸ்ட் பண்றாரு. காரணம், நீட்டுன்றது ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு தொழிலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. லிட்டரலா நீட்டை வச்சு பொழப்பு நடத்திருக்காரு. சரிதானே? அப்போ இவன் எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தானா நீட்டை ஒழிக்க போறான்னு எனக்கு தெரியல. இதுல நம்ம இதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தற்கூரிகள் வந்து கமெண்ட்ல கதறிட்டு இருக்கானுங்க. திமுக கூட தான் நீட்டை ஒழிப்புன்னு சொன்னா, அவன் என்ன ஒழிச்சானா, நீ அதை கேட்டியா அப்படின்னு கேட்கறானுங்க. 5 வருஷமா திமுக எதிர்ப்புல இருக்காண்டா. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5 வருஷமா நான் அந்த ஃபீல்ட்ல திமுகவே எதிர்த்து நின்றுட்டு இருக்கேன். சரிதானே? அவன் நீட்டை ஒழிக்க மாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் பிராடுகார பைய, பித்தலாட்டக்கார பைய, அவனுங்க ஏமாத்துறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் உத்தம புத்திரனாச்சே. நீங்க தான் கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு பேசின நபர்களாச்சு. அப்ப எதுக்கு உங்க நொன்ன நீட்டுனால இறந்த ஒரு மாணவி அவளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்துக்கு உங்க அண்ணன் 20 கோடி ரூபாய் கொடுத்து ஏன் பார்ட்னரா போய் சேர்றான்? சிறைக்கிறதுக்கா?